அக்கா அக்கா நாங்க தான். என்ன? ஹாப்பி பர்த்டே. ஓ ஓவா. ஈவினிங்கா? ஃப்ரீ தாங்க. உங்கள் வீட்டுக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஷோர். நேற்று மொக்கா வாங்கினப்ப நான் அவ்வளோ திட்டினீங்க. இப்போ அவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும் ப்ரோ. சர்ரா. சாரிங்க, நேற்று நீங்கள் சடனாக வந்துட்டீங்களா, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி ரொம்ப வருஷம் ஆச்சு மிட் நைட்டில் கேக்லாம் வெட்டி. ஐயோக்கா நான் வேணாம் தான்க்கா சொன்னேன். அண்ணன் தான். ஆடா பாவி, அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. சரி அதை விடுங்க. பிரியாணி சூப்பராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வைங்க. ஆமாம், ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் 2 பேரும் எப்படி ரூம்மேட்ஸ் ஆனீங்க? அதுவா, ஃபஸ்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ரூம்மேட்டாக இருந்தோம். ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனோட தம்பி வந்தான். தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு. டேய், உன்னை கேட்டாங்களா? அதுக்கப்புறம் அவனோட கசின்னு சொல்லிட்டு இவன் வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஆனால் அண்ணன் என்னைக்குமே சிங்கிள் தான். சாப்பிட்றோம். பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு வாக் போலன்னா வயிறே வெடிச்சிடும் போல இருக்கு. கண்டிப்பாங்க, எனக்கே இன்னும் 5K ஸ்டெப்ஸ் பாக்கி இருக்கு. டேய் பூமர்களா, ஆளை விடுங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலே போய் தங்கிக்கிறேன். சாரிங்க, நேற்று அபி ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுட்டான். சொன்னாலும் கேட்கல, அதான். இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணியே ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். இட் ஃபெல்ட் குட். ஏஜ் ஆக ஆக பர்த்டே மேலே இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே போயிடுதில்ல. இன்னும் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. 6 figure salary, சொந்த வீடு, கல்யாணம், குழந்தைங்க. பட் இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கோம்ல. அதாங்க முக்கியம். கரெக்ட் தான். மற்றபடி டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துருங்க. பீஸ்ஃபுல்னு சொல்லி முடிக்கல, ஆஃபீஸ்ல இருந்து கால். சரி நான் கிளம்புறேன். சரிங்க, பாய். பாய்.